சிம்மம் ராசி இது ஒரு நெருப்பு ராசியாக பார்க்கப்படுது. இந்த சிம்ம ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா சூரிய பகவான். அதனால தான் பாருங்க, இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே தலைமை பண்பு கொண்டவங்களா இருப்பீங்க, தைரியசாலிகளாகவும் இருப்பீங்க. ரொம்பவுமே தன்னம்பிக்கை கொண்டவங்க யாருன்னு கேட்டால் சிம்மராசி அன்பர்கள் உங்களை தாராளமாக சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னம்பிக்கையோடு சரியான வழியில் முறையாக செய்து காட்டக்கூடியது தான் சிம்மராசி அன்பர்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் உங்களோட வழியில் எல்லா விஷயத்தையுமே எளிய முறையில் சாதிக்கணும் அப்படின்னு உறுதியோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. ரொம்பவுமே தாராள மனப்பான்மை கொண்டவங்களாகவும் மற்றவங்க கிட்ட கருணையோடு பழகக்கூடிய குணமும் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். சிம்மம் ராசிக்கு அதிபதி சூரியன். இது நெருப்பு ராசி. இதனால் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா சூரியனை போலவே பிரகாசமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. எப்பொழுதுமே நீங்கள் எப்பொழுதுமே வலுவான சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பீங்க. சமூகத்தில் உங்களோட நல்ல செயல்களால் நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே கிடைக்கும். இயற்கையிலேயே தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்பட மாட்டீங்க. அஞ்சாத தைரியசாலிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். எந்த ஒரு சவாலையுமே எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க. உங்கள் மீது நம்பிக்கை கொண்டவங்க, அவங்களுக்காக நீங்கள் எதையுமே செய்வீங்க. எளிதில் எல்லாரையுமே உங்களோட பேச்சு திறமையால் கவர்ந்து இழுத்துடுவீங்க. நல்ல மதிப்பு மரியாதையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விஷயம் உங்களுடைய குடும்பம், நிதி நிலைமை, வாழ்க்கை, காதல், தொழில், வியாபாரம் இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும்? உங்கள் ராசி அதிபதி சூரியனால் என்ன மாதிரியான விளைவுகளும் தாக்கங்களும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்பட போகுது? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூரியன் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களுமே திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இப்போ கூட உங்களோட மனதில் நல்ல ஒரு ஆழ்ந்த பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடைய உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நல்லது எல்லாமே உங்களுக்கு நடக்க நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விளைவுகளையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தை ஃபோன் மூலியமாகவே கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான நல்ல ஒரு மாற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது? அந்த கிரக நிலைகளால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன? மகம், பூரம், உத்திரம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த மாதம் முதல் பாதியில் மனக்குழப்பங்கள் தேவையில்லாமல் ஏற்படும். தனியார் துறையில் உயர் பதவி, அரசு வேலை, புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். பேச்சில் அதிகாரம் இருக்கும். அரசு அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்கும். ஆனால் அந்த பதவியில் வம்பு வழக்கு ஏதாச்சும் வரலாம். உங்களோட வேலையை நீங்கள் கவனமாக செய்யணும். ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான யோகம் பிறந்திருக்கு. நிலம், இடம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். தனவரவு உங்களுக்கு இந்த மாதம் சீராக இருக்கும். சகோதரர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் பழிக்கும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் கூட பிறக்கும். நல்ல பயணங்கள் செஞ்சு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அற்புதமான வரவு உங்களுக்கு பிறக்கும். தொழில், வியாபாரம், வேலையில் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழில் சரி, வியாபாரம் சரி, வேலையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் முன்னேற்றத்திற்காக செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே அதற்கான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலைக்காக நீங்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சவங்களாம் தான் அதற்கான முயற்சி இப்போ செய்யலாம். நன்மை உண்டாகும். அலுவலகத்தில் பகையை வளர்த்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. விபரீத ராஜயோகம் உண்டாகக்கூடிய இந்த காலகட்டம் வேலையில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். காப்பீட்டு நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் தான் இந்த மாதம்.
துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணைக்கு நல்ல வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உங்கள் வேலையிலையும் சரி சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். எல்லா இடத்துலையுமே கவனமாகவும் பொறுப்புணர்ந்து நீங்கள் வேலை செஞ்சாலே நன்மையை பெற முடியும். வெளிநாட்டு யோகம் இந்த மாதம் உண்டாகிருக்கு. நீங்கள் சிறப்பாக செயலாற்றினீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினச்சதை சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் மகம் நட்சத்திரக்காரங்க. நீங்கள் இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஜென்ம ராசிக்குள் ராசிநாதன் சூரியனும் ஞான மோட்சக்காரகன் கேதுவும் சஞ்சாரம் செய்யறதுனால மனசில் தேவையற்ற குழப்பம் அவ்வப்போது ஏற்படும். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது வேற ஒன்றா கூட இருக்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும். அப்படி இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து நெருக்கடிகளுமே உங்களை விட்டு நீக்கக்கூடிய அமைப்பு பிறக்கும். அதாவது குரு நெருக்கடிகளிலிருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுப்பார். வரவேண்டிய பணவரவு வந்து சேரும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கும். லாபம் அதிகரிக்கும். மாதம் முழுசுமே அதிர்ஷ்டக்காரனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை சீராக இருக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. வார்த்தைகளில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். இல்லைன்னா தேவையற்ற சச்சரவு வரலாம். வரவு செலவுகளை கவனமாக இருந்தால் இழப்பை நீங்கள் தவிர்க்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கிறவங்க உங்களுடைய பணியாளர்கள்கிட்ட வேலை வாங்கும் பொழுது கவனமாக இருங்க. பண விஷயத்தில் அவங்க ஏதாவது குழப்பம் செய்யலாம். சப்தம ஸ்தானத்தில் குரு பார்வை உண்டாகுது. அந்நீரால் ஏற்பட்ட பிரச்சனை இருந்தும் இடம் தெரியாமல் இந்த மாதம் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு யோகமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுசுமே உங்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. இதன் மூலம் பணவரவு அதிகரிக்கும். நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் மீண்டு வர போறீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானோட பார்வை 3, 5, 7ஆம் இடங்களுக்கு உண்டாகுது. தைரியமாக செயல்படும் நிலை ஏற்படும். உங்கள் முயற்சிக்கு உங்களுடைய சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்துலேயுமே ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். இளம் வயதில் உள்ளவங்களுக்கு காதல் உண்டாகும். சிலருக்கு அது திருமணத்தில் கூட சென்று முடியும். நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலை நடக்கும். கூட்டு தொழிலில் லாபம் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக மாறும். மாதம் முழுசுமே வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போனால் நன்மையை பெற முடியும். விவசாயிகள் விளைச்சலில் அக்கறை காட்டுங்க. நீங்கள் நினச்ச நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதம் பெற முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய அமைப்புகள் உருவாகியிருக்கு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள், பாதிப்புகள் வரலாம். ஒரு சிலருக்கெல்லாம் தேவையற்ற டென்ஷன், படபடப்பு வரும். உஷ்ண நோய்கள் உங்களை ஓய்வெடுக்க வைக்கும். ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேதுவும் சரி மனசில் சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துவார். செயல்களில் தடுமாற்றம் வராமல் பார்த்துக்கோங்க. லாப குருவால் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். அவர் உங்களை பாதுகாப்பாக வச்சுப்பார். ஆனால் சின்ன சின்ன தடை தாமதம் வரும். மனசு விடாதீங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலையும் செயல்பட்டால் நன்மையை பெற முடியும். குரு பகவானோட பார்வை உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். குலதெய்வ அருளும் பெரியவங்களோட ஆதரவும் இந்த மாதத்தில் கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாள் இயங்கியவங்களுக்கு நல்ல செய்தி விரைவில் சேரும். அதிர்ஷ்டக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வருமானத்தை அதிகரிப்பார். மனதில் சந்தோஷம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை, புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை சேரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக மாறும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி உண்டாகும். பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாமே உங்களோட முயற்சியால் நீங்கள் பெற முடியும். சிவபெருமானின் அருளால் சிம்மராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையுமே நன்மை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் சிம்ம ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு
கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.